அவர் வந்தார்கள். அதுதான் தலைப்பு செய்தி. இன்று செங்கோட்டை வந்து விட்டது, நாளை செஞ்சார்ஜ் கோட்டையே வரும். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆரம்ப கரவல். நம்முடைய உறுதிமொழியை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒன்றே குலம், எல்லோரும் சமம் என்ற நிலையில் நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிற பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினே அண்ணன் குசி ஆனந்தன் அவர்களே, தேர்தல் பொறுப்பை உடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அர்ஜுன் அவர்களே, நிர்மலா அவர்களே, அன்பு சகோதரர் அருள்ராஜ் அவர்களே, வழக்கறிஞர் வெங்கடேஷ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க வருகை தந்திருக்கிறேன். எங்கே சென்றால் நாடு நலம் பெறும், எங்கே நாம் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் இங்கே வருகிறது. தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற அருளாளர் அத்தனை பேருக்கும், ஆனால் நாஞ்சின் சொந்தத்தவர்களுக்கும் அத்தனை அருளாளர்களுக்கும் என்னுடைய கோடான ஒரு எண்ணி மனதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு நாம் பார்த்த ஒன்றிய ஒன்றுதான், எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய ஆற்றல் தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவர் மட்டும்தான் என் வீதியை சொல்லி 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு இயக்கத்தை என்னை இணைத்துக் கொள்வது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் சகோதரராக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பல பேருக்கு தெரியவில்லை, அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. எங்கே நுழைந்து விடலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். எங்கும் நுழைந்து விட முடியாது. இது எக்கு கோட்டை, எவரால் தகர்க்க முடியாது. என் நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், யாருடைய பேச்சை கேட்டோ செய்தியை கேட்டோ தயவு போது இனிமேல் இது போன்ற செய்திகளை நீங்கள் வெளியிடுவதை காட்டிலும் எங்கள் இயக்கத்துடைய நிலை என்ன, எங்கள் இயக்கம் எப்படி வீரனை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒருவர் திரைப்படத்தை இணைக்கின்ற போது அன்றைக்கு சொன்னார்கள், புரட்சி தலைவர் துவங்கினார் 100 நாட்கள் கூட ஓடாது என்றார். அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். அதற்கு பிறகு அம்மா, அதற்கு பிறகு இன்றைக்கு தலைமையை துவங்கி இருக்கிறார். அவர் இருக்குமே அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர். அவர் யாரும் மாற்றி காட்ட முடியாது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அவரை சந்தித்து விட்டு கழகத்தில் இணைந்ததற்கு பிறகு நான் ஒரு திருமண நிகழ்ச்சியை செல்கிற போது அங்கே பார்த்தேன். 2 மருத்துவர்களுக்கு திருமணம் அங்கே நடைபெறுகிறது. அந்த மணமகள் மணமகனும் மருத்துவர்கள். அவரோடு படித்துக் கொண்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 42 பேர்கள் மருத்துவமனையில் அவரோடு கல்லூரியில் படித்த மாணவிகள் மாணவர்கள். திருமணம் முடித்தவுடனே நான் கீழே வந்தேன். அப்போது அவர்கள் என்னை பார்த்து செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று சொன்னார். என்னிடத்தில் என்ன இருக்கிறது செல்ஃபி எடுப்பதற்கு என்று கேட்டேன். இல்லை இல்லை, தளபதி விஜயத்தை சேர்ந்து விட்டேன், அதற்காகத்தான் உங்களை வரவேற்கிறோம் என்று சொன்னார். நான் பார்த்து இதுவரையும் என்னுடைய வரலாற்றில் காணாத ஒன்றை இங்கே கண்டேன். அதற்கு பிறகு என்னுடைய உறவினருடைய திருமணம் ஒன்று நடைபெறுவதற்கு பத்திரிகை ஒரு இடத்திலே கொடுத்தார். இங்கே நம்முடைய அர்ஜுன் அவர் இங்கே சொன்னார்.
எல்லோருடைய குடும்பம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தளபதியை நோக்கித்தான் இருக்கிறது என்று அவர்கள் நீ குறிப்பிட்டார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு முன்னாலே அருகாமையில் இருக்கிற உடுமலைப்பேட்டைக்கு சென்று ஒரு திருமண பத்திரிகை கொடுக்கின்ற போது அவர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர். அப்போ ஒரு பத்திரிகை கொடுத்து விட்டு அவர்கள் கேட்டார்கள், அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று கேட்கிற போது அவர் மகன் ஓடி வந்தார். அவர் படித்தவர், மருத்துவர். வந்தவர்களே சொன்னார்கள், அப்பா திமுக, நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் வந்தா மட்டும்தான் நாடு நல்லா இருக்கு. நான் மட்டுமல்ல, எங்கள் தாய் மதித்தான் சொல்கிறார் என்று அவரிடத்தில் கையை பிடித்து இழுத்து காட்டினார். அதற்கு பிறகுதான் பத்திரிகை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எது வித்தியாசமாக இருக்கிறது என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். வித்தியாசமாக நாளை தமிழகத்தை ஆள போவதுதான் தளபதி என்பதை நீங்க நல்ல இடத்திற்கு தான் சென்றிருக்கிறீர்கள், உங்களை வாழ்த்துகிறோம் என்று சொன்னார். உங்களோடு சேர்ந்து நான் இங்கே இணைந்திருக்கிறேன். பணியை ஆற்றுவதற்கு நீங்கள் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் பணிகளை பார்க்கின்ற போது இங்கே பல்வேறு கட்சியை சார்ந்தவர் இங்கே இருக்கிறீர்கள். பல்வேறு நூல்களை காண்கிறேன். இஸ்லாமிய பெருமக்கள் தொழுகை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார். தொழுகை என்ன நினைத்திருப்பார் சொன்னால் தமிழகத்தை ஆளப்போவது நம்முடைய தளபதி தான் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்டவை இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எத்தனை கூட்டணி தமிழ்நாட்டை தலை ஊற்றினாலும் தளபதி தான் தமிழ்நாட்டில் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் என்பதை நான் இன்றைக்கல்ல, பல நேரங்களிலே பல்வேறு தேர்தலில் சந்தித்தவன், 9 முறை வென்றவன். எனக்கு தெரியும் அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நான் வருகின்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வருகிறது அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்திக் கொள்வது மட்டுமல்ல, வரலாற்றை படைப்பதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு வேண்டிய கோடான கோடி நன்றி மலரை தெரிவித்து 234 அவர்தான் யாரை வரலாற்றாரோ அவர்தான் வெற்றியை தேடிப்பார்த்து அழைத்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.